ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்க ஹீரோவை அந்த கிம்மோடைய ஆள் பனிப்பெண்களுடைய லீடர் இருக்கால அவள் பார்த்தீங்கன்னா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன ரீசன், ஏன் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க அரச குடும்பத்தை சேர்ந்த ஜேவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க, அதனால தான் நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து அந்த கிம் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை போய் மீட் பண்ணுறான். இப்போ அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, சாதாரண ஒரு வேலைக்காரியை நம்ம அரச குடும்பத்தை சேர்ந்த ஜே வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனுக்காக அவள் ஒரு லெட்டர் கூட இருக்கா, லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நம்ம ராஜா கிட்ட சொல்லும்போது ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்றான். சோ எதுக்காக இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இதை சொல்லி நம்ம ஜேவுக்கும் இவன் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா இப்படி ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களோட தகுதியில கம்மியா இருக்கவங்களையும் லவ் பண்ணக்கூடாது போல. சோ அவனை நான் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இது அந்த அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது, இதுக்காக நீ எதுக்கு அவனை கைது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற, இதை யாருக்கும் தெரியாம மறைச்சிரு அப்படின்னு சொல்லும்போது, மறைக்கலாம் தான், ஆனா எனக்கு தேவையானது எல்லாமே அந்த ஜேவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஹீரோவோட இறந்து போன மனைவி மாதிரி இருக்கால அந்த வேலைக்காரி, அவளும் இங்க இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் நான் பனிஷ்மெண்ட் கொடுத்து எப்படியாவது இங்கிருந்து அனுப்பணும், இல்லைனா அவங்களோட உயிரே எடுக்கணும். நான் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியுது இல்லை, அவங்க பையன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் மிரட்டிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவோட அப்பாவியே. இப்போ கட் பண்ண அடுத்த சீனில் ஹீரோயினோட உடம்புல இருக்க ஹீரோவை கைது பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அப்போது அந்த பனிப்பெண்களுடைய லீடர் கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், நீங்கள் எதை ஆதாரமாக வச்சு ஃபஸ்ட்டு என்னை கைது பண்ணீங்க, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆதாரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் லெட்டரை காட்டுறா. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கே தெரிய வருது, நம்ம இதை வந்து ஹீரோயினை நினச்சி தானே எழுதணும், ஆனால் இவங்க இதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நான் இது ஜேவுக்கு எழுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்காக என்ன கைது பண்ணிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இங்கே எல்லாமே புரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோவுக்கு இவங்க ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க போறாங்க. இதுக்காக என்னன்னா 100 சவுக்கடி. இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நம்ம ஜேவை வேற கைது பண்ணி நம்ம கிம் வந்து கூப்பிட்டு வந்து விசாரிச்சுட்டு இருக்காரு. நீ எதுக்காக ஒரு அரச குடும்பத்தில் பிறந்துட்டு இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்கும்போது, நம்ம ஜேக்கு வந்து ஆல்ரெடி இவருடைய பிளான்லாம் தெரிஞ்சு போச்சு. இவருடைய பொண்ணை நம்ம லவ் பண்றோம், அதனால நம்மள ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாமல் எப்பயுமே என்னையவே பிடிச்சி நோண்டிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி அப்படிதான் நான் ஹீரோவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை நாட்டை விட்டு ஒதுக்கி வைக்க பார்த்தீங்க, இப்போ அதே மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அந்த வேலைக்கார பொண்ணு என்ன லவ் பண்ணுறா அப்படின்றதுக்காக என்ன இப்படி பிடிச்சி கொண்டு வந்திருக்கீங்க, என் அம்மாவை கொண்டது மட்டும் உங்களுக்கு போதாதா, என்னையும் சேர்த்து கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த லவ் லெட்டரை காட்டுறாங்க. இந்த லவ் லெட்டர் தான் அந்த ஜேக்காக அவள் எழுதி வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது, நம்ம ஹீரோயின் அந்த லவ் லெட்டர்லாம் படிச்சு பார்க்குறா. இது நார்மலான ஒரு கவிதை மாதிரி தானே இருக்கு, இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் எதுக்காக கைது பண்ணி வைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல, சரி அவங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி அதை நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் இப்போ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறா. பட் இப்போ வரைக்கும் இவளுக்கு தெரியல, நம்ம ஹீரோவுக்கு 100 சவுக்கடி கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த விஷயம் எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே எழுதியிருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட கையெழுத்து எதுவுமே தெரியல, எல்லாமே ஹீரோவோட கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. ஸோ உடனே இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் லாக்அப்பில் இருக்க நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறதுக்கு வந்திருக்கா. நீங்கள் தான் அந்த லவ் லெட்டர் எல்லாமே எழுதிருக்கீங்கன்னு தெரியும், ஆனால் யாருக்காக எழுதுனீங்க, அதை கண்டிப்பாக ஜேக்காக நீங்கள் எழுதிருக்க மாட்டீங்க, எனக்காக எழுதுனீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உனக்காகலாம் ஒன்றும் எழுதலையே, நான் என் ஒய்ஃபை நினச்சி சும்மா எழுதுனேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறான். இதை கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இவர் இப்படிலாம் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின், சரி அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரைட்டிங் வந்து உங்களோடது மாதிரி தானே இருக்குது, ஸோ நான் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே அதை நம்பிடுவாங்கல்ல, அதனால நான் அந்த லவ் லெட்டரை உங்களுக்கு எழுதுன்னு தான் சொல்லிடுவா அப்படின்போது, லூஸ் மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காத, எதுவாக இருந்தாலும் சரி அதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போ, எனக்காக நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திட்டி விட்டுறான், மூஞ்சில் அடிச்ச மாதிரி. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படியே கொஞ்சம் சோகத்தோடய அங்கேருந்து வரும்போது அவள் சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறா. நம்மளை காப்பாற்றுறதுக்காக ஸ்டார்டிங்ல இருந்து இவர் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நம்ம பேரண்ட்ஸை சேஃபாக ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காரு, அப்புறம் என்னோட உடம்புல இருந்துட்டு அந்த விஷயத்தை குடிச்சா குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அன்னைக்கு அவங்க எல்லார்ட்டையும் சண்டை போட்டிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நான் மட்டும் ஏன் இப்போ சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணுறதா நினைக்கிறீங்களா, உங்களுக்கு மட்டும் தான் என்னை பார்த்துக்கணும், என்னை சேஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்கறை இருக்குமா என்ன, எனக்குலாம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்தி விட்டு வந்துடுறா. ஸோ என்ன பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோவை எதுக்காக பிடிச்சிருக்காங்க, அவனுடைய ரூமில் ஒரு லவ் லெட்டர் இருந்திருக்கு, அதை நம்ம ஜேவுக்காக எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி தானே பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்து அந்த லவ் லெட்டர் எழுதியிருந்தாலும் அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஹீரோ மாதிரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோவுடைய ரூமுக்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி அவன் இதே மாதிரி ஏதாவது லவ் லெட்டர் எழுதியிருந்தானா அந்த ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம மேல் இடத்துல காட்டி இந்த லவ் லெட்டரை நான் தான் ஹீரோக்காக எழுதினேன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பிளான் பண்ணுறா. அதுக்காக போயிட்டு நம்ம ஹீரோவோட ரூமில் இப்போ ஏதாவது லவ் லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே எதுவுமே காணும். இதை நம்ம ஷின்னும் அந்த குண்டு அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் கேட்குறாங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் கேட்குறா, இங்கே ஏதாவது லவ் லெட்டர்லாம் நான் எழுதியிருக்கேன் அப்படின்போது, எழுதிருக்கீங்க, இதை இதுக்குள்ள தான் வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினும் பார்த்துட்டு எதுக்காக இதை இவ்வளோ சேஃபாக வச்சிருக்கேன் அப்படின்போது, அதை எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அரசே நீங்கள் தானே அதை அப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்போனா ஹீரோ தான் வச்சிருப்பான் அப்படின்னு மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டார்டிங்கில் ஹீரோ கொடுத்த அந்த ஷூவு, அந்த ஆக்சசரிஸ், ட்ரெஸ் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு போயிருப்பாள்ல, இது எல்லாமே நீங்கள் உங்கள் ஒய்ஃப்காக தான் கொடுக்குறீங்க, எனக்கு இல்லை அப்படின்ட்டு
பண்ணிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பத்திரமா எடுத்து வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. ஐயோ நம்ம மேலே இவ்வளோ ஃபீலிங் வச்சிருக்காரு, ஆனால் நம்ம வந்து அவரை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கவிதை புக்லாம் இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினை நினச்சி தான் சில கவிதைகள் எழுதி வச்சிருக்கான், இதுக்கு முன்னாடி எழுதின லெட்டரில் இருந்த மாதிரியே. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது, ஐயோ இவர் நம்ம மேலே நிறைய அன்பு வச்சிருக்காரு போலையே, நான் வந்து இதெல்லாம் புரியாமல் இருந்துட்டேன் இவ்வளோ நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒரு டிராயிங் மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்பாங்கல்ல, அதாவது படம் பிடிக்கிற மாதிரி, அந்த டிராயிங்கையும் பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நம்ம ஹீரோவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ இந்த 2 லெட்டரையும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாட்டிக்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க நான் தான் வந்து அந்த லவ் லெட்டரை அவளுக்காக எழுதினேன், ஏன்னா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் வந்து அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோவை அப்போ தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பாட்டிக்கும் அதுதானே வேணும், எப்படியாவது நம்ம ஹீரோயின் கூட சேர்த்து வச்சிடணும், அப்போ தான் வந்து இவங்க 2 பேரும் நம்ம கண்ட்ரோலில் இருப்பாங்க. இதுவே இந்த கிம்மோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது, எல்லாமே கிம்மோட கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சி தானே இவங்க இவ்வளோ நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட உடம்புலேருந்து சொன்ன உடனே ஆஹா ஹீரோவே சொல்லிட்டானே, இதுக்கு பிறகு நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ இப்போவே நம்ம போய் அவளை காப்பாற்றலாம் அரசே, ஏன்னா நீங்கள் அவளை கல்யாணம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பனிப்பெண் பின்னாடி வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அந்த பனிப்பெண் பண்ண தப்புக்காக அவளுக்கு 100 சவுக்கடி கொடுத்துருக்காங்க, அவங்கள இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அதை கேட்கும்போது செம்ம கஷ்டமாக போயிடுது. ஐயோ நம்ம ஹீரோவை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறான். வந்து பார்க்கும்போது கொற்ற மலையில் அந்த பனிப்பெண்களுடைய லீடர் இருக்கால, அவன் நம்ம ஹீரோவை போட்டு பயங்கரமாக சவுக்கடி கொடுத்துட்டு இருக்கா, அவனுடைய முதுகுலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அப்படியே அவனுடைய முதுகை கவர் பண்ணும்போது ஒரு சவுக்கடி அவனுடைய முதுகுலையும் விழுந்துருது. ஐயோ அரசர் மேலேயே நம்ம அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே உட்காந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஆற்றுல குதிக்கும் போது எப்படி இவங்க 2 பேருடைய ரத்தமும் ஒன்று சேர்ந்திருக்கும், அதாவது நம்ம ஹீரோவோட கையில் ஏற்பட்ட காயமோ ஹீரோயினோட கழுத்தில் ஏற்பட்ட காயமோ அந்த ரத்தத்தோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவங்க அப்படி தானே வந்து அவங்களுடைய ஆன்மாவை மாற்றிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் இவங்க 2 பேரோட உடம்புலையும் ரத்தம் வர ஆரம்பிக்குது, ஏன்னா இவங்க 2 பேருக்கும் சவுக்கடி பட்டிருக்கும்ல. ஸோ அந்த ரத்தம் இங்கே இருக்கக்கூடிய தண்ணியில் அப்படியே ஒன்று சேருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆன்மா மறுபடியும் கூடு விட்டு கூடு பாயிட்டு 2 பேருமே பழைய உடம்புக்கே மறுபடியும் போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அது தெரிஞ்சிருது, நான் மறுபடியும் பழைய உடம்புக்கே வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழும்போது ஹீரோ இதை பார்த்துட்டு அவளை எழுப்பி விட ட்ரை பண்ணுறான். அப்போ அப்படியே மரண கோவத்தோடு இவங்க எல்லாரையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க 2 பேருடைய உடம்பும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பழையபடி அவங்களுடைய உடம்புக்கே போயிடுச்சு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் ஹீரோவாகவும் ஹீரோயினாவும் தான் கூப்பிட போகிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த ஜெயிலேருந்து வெளியே போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நம்ம கிம்மை பார்த்துட்டு, என்ன உங்கள் பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல மறுபடியும், சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிம்மையே ஒரு மாதிரி கலாச்சிட்டு பேசுகிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி கிம்மும் பார்த்தீங்கன்னா கோவத்தோட பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த நேரம்னு பார்த்து நேற்று நம்ம ஹீரோவை சாட்டையால் அடிச்சதுக்காக இப்போ அந்த பனிப்பெண்களுடைய லீடரை கைது பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இவன் ஆக்சுவலாக நம்ம கிம்முடைய ஆள் தானே, அதனால இப்போ கிம்மை பார்த்துட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பா. ஆனால் கிம்மு இவ்வளோ ஒரு ஆளாவே மதிக்க மாட்டான், இவ வேற ஒருத்தி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நேற்று நம்ம ஹீரோயினோட உடம்புல இருந்துட்டு அந்த சாட்டடி எல்லாத்தையுமே வாங்கியிருப்பான்ல, ஸோ அவனுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவன் தாங்கியிருப்பான். பட் நம்ம ஹீரோயின் மறுபடியும் அவளுடைய உடம்புக்கு வந்ததுக்கப்புறம் அவளால் அந்த வலியெல்லாம் தாங்க முடியல போல. இப்போ அப்படியே மயக்கம் போட்டிருக்கா, ரொம்ப மயக்கமாக இல்லை, கொஞ்சம் கான்சியஸாக தான் இருக்கா. நம்ம ஹீரோவும் அவளுக்கு தேவைப்படக்கூடிய மருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கும்போது அவன் சேர்த்து வச்ச அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம குண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பான். இப்போ அவனும் அதை எடுத்துகிட்டு வரும்போது அதில் ஒரு பவுச் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை தேடி போகும்போது உண்மையாகவே நம்ம கிம்முடைய அந்த விஷப்பறவைக்கு ஸ்னேக் ஹண்டர்ஸ் 2 பேர் ஸ்னேக்கை சப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவனுங்க 2 பேரையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த மாஸ்க் மேன் வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பான். அப்படி அவன் போகும்போது தான் இந்த பவுச்சையும் விட்டுட்டு போயிருப்பான். அது அந்த வயசான பாட்டியும் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ அந்த பவுச்சை நம்ம குண்ட் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அரசே இந்த பவுச்சை பாட்டியோடைய பிறந்தநாள் அப்போ நம்மளுடைய வேலையாட்களுக்கு நம்ம தான் இதை கொடுத்தோம், ஸோ அப்படின்னா அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை கொலை பண்ணது நம்ம வேலையாட்களில் யாரோ ஒருத்தனா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது யாருன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்காக நம்ம அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த புக் லாக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்லாக எடுத்துட்டு வரானுங்க. அரசே இப்போ இதை எதுக்காக கேட்டீங்க, இது மூலமா நம்ம எப்படி அந்த வேலையால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு ஃபிளாஷ்பேக்கை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது என்னன்னா நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கும்போது தானே அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸை பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்போ அந்த 2 ஸ்னேக் ஹண்டர்ஸும் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டியும் வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாது. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சைன் லாங்குவேஜில் தான் பேசியிருப்பாங்க. என்னன்னா இந்த ஸ்னேக் ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அரண்மனையை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க தான் அடிக்கடி போயிட்டு அந்த ஸ்னேக்கு அப்புறம் மற்ற இன்செக்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா அந்த பறவைக்கு போடுறதுக்காக தான், விஷப்பறவைக்கு. ஸோ அந்த அரண்மனையை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு டைமும் அதே மாதிரி குறிப்பிட்ட சில டைமுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க சொன்ன அந்த டைமிங்கில் அந்த டேட் அப்போ எந்த வேலையாட்கள்லாம் வந்து வெளியில் போயிருக்காங்க, அரண்மனை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்றத இவங்க இந்த புக்லாகில் பார்க்கறது மூலமாக தெரிஞ்சிடும். ஏன்னா வேலையாட்கள்லாம் எப்பயாவது அரண்மனை விட்டு வெளியே போகிறாங்கன்னா அவங்க இந்த புக்லாகில் வந்து அவங்களுடைய நேமை வந்து குறிப்பிட்டு தான் போகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்ன அந்த டேட்லையும்
டைம்லயும் இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க யார் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைம் அப்போ அரண்மனையை விட்டு அடிக்கடி வெளியே போயிட்டு இருந்தது ஒரே ஒருத்தங்க தான். அது வேற யாரும் கிடையாது. இப்போ கைது பண்ணியிருக்காங்கல்ல அந்த பணிப்பெண்களுடைய லீடர், அவளே தான். ஸோ இவ தான் வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து சிறைச்சாலைக்கு போறாங்க. பட் போகும்போது அந்த இடத்துல அந்த லேடி வந்து இறந்து போய் கிடக்குறாங்க தூக்கில் தொங்கி. ஸோ ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம கிம்மு பக்கத்தில் நெருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் முன்கூட்டியே வந்து இந்த மாதிரி அவனுடைய ஆளையே கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பணிப்பெண்ணுடைய ரூம்ல இருந்து தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க்கும் கிடைச்சிருக்கு. இதுதான் அந்த மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கு இப்போ இறந்து போன இந்த பணிப்பெண்கள் லீடருடைய இடத்துல இருக்குன்னா நம்ம இவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தது மாஸ்க் மேன் கிடையாது, மாஸ்க் கேர்ள். அப்படின்னா இவ தான் அந்த விஷப்பறவையை வித்த வணிகரோட ஃபேமிலியையும் அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்னேக் கண்டஸ்டையும் கொலை பண்ணியிருக்கா போல. ஸோ இது எல்லாத்தையுமே இவகிட்ட பண்ண சொன்னது அந்த கிம் தான். ஏன்னா இவங்களாம் உயிரோட இருந்தாங்கன்னா அவன் மாட்டிப்பான்ல. ஸோ இப்போ கடைசியாக அந்த மாஸ்க் கேர்ள் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவளால் இவனும் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கொலை பண்ணியிருக்கான். இவனுக்கு எதிராக இப்போ மறுபடியும் ஒரு ஆதாரமும் இல்லாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பில் பேசிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு சில கனவு எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதில் அவள் ஏதோ ராணியாக இருக்க மாதிரி இருக்கா. அப்போ அவளுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு ராணிக்கான அடையாளம் எல்லாத்தையுமே அவகிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கல்யாணத்துக்காக அவளுக்கு ஏதோ ரிங்கு மாதிரி ஒன்று போட்டிருப்பான் போல, அந்த ரிங்கையும் கழட்டுறாங்க. இல்லை இதை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கா. அப்படி அவள் பேசிகிட்டே இருக்கும்போது கனவுல இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கண் முழிக்கிறா வேர்த்துட்டு. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும்போது அவள் கொஞ்சம் நல்லாவே கான்சியஸ்க்கு வந்துடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து கொஞ்சம் திட்ட ஆரம்பிச்சிடறான். உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்குது, எனக்கு சவுக்கடி கொடுக்கும்போது நீ எதுக்காக அதை ஓடி வந்து வாங்கின அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதாவது லாஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட உடம்புல இருந்துக்கிட்டு அப்படியே வந்து ஹீரோவை ஹக் பண்ணியிருப்பாள்ல. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், எதுக்காக அப்படி பண்ண அப்படின்ட்டு. ஹீரோயினும் அதை கேட்டு நீங்கள் எனக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்காக நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, கண்டிப்பாக உங்களை அப்படி அடி வாங்குறது கேட்டுட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, அதனால தான் நான் அதை வந்து தடுத்தேன் அப்படின்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரி இதுக்கு மேலே நீ வேற எங்கேயும் போகாத, இங்கே தான் இருக்கணும், என்ன இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும், இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நான் உன் கூட இருந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்புறம் கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னே நான் உனக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கைத்தாங்களா கூட்டிகிட்டு போகிறான். எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்டு. ஸோ அந்த காலத்திலலாம் வந்து இவ்வளோ பெரிய பெட் இருக்காது போல். இதை நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே வாயடிச்சு போயிடுறா, இவ்வளோ பெரிய பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீ நல்லா போய் ரெஸ்ட் எடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கே விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வந்துடுறான். அப்போ அந்த டைமில் அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஒன்று கேட்குறா, ஆமாம் நீங்கள் எதுக்காக என்ன நினச்சி அப்படிலாம் லெட்டர் எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எந்த லெட்டர் சொல்கிற, நான் எதுவுமே எழுதலையே அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லாதீங்க, நீங்கள் என் உடம்புல இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருந்தோம்ல, அந்த டைமில் கூட நீங்கள் புக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் உடம்புல இருந்து அதை எழுதுனீங்கல்ல, அது எல்லாத்தையுமே சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருந்தீங்க, நான் பார்த்தேனே, அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய அந்த டிராயிங்கையும் நீங்கள் சேஃபாக வச்சுருந்தீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு மாதிரி கேட்கும்போது ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஆக்சுவலாக இப்போ இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதான், ஆனால் அதை வந்து ஓப்பனாக அவனுக்கு சொல்லவும் முடியல. அதுவும் இல்லாமல் இது கரெக்டான நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த கிம்மோட கதையை நம்ம முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம லவ் லைஃப்பில் நம்ம இறங்கிடலாம் அப்படின்ட்டு. இல்லை நான் ஏதோ தெரியாமல் எழுதிருப்பேன்னு நினைக்கிறேன், சும்மா செல்ப்பாக இருக்குதுன்னு தான் எழுதுனா, மற்றபடி நான் ஒன்று நினச்சலாம் ஒன்றுமே எழுத கிடையாது அப்படின்னு கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. அவள் பாட்டுக்கு தனியாக இந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு குப்புறக்கவும் படுக்க முடியாமல் திரும்பி படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த சவுக்கடி எல்லாமே இவளுடைய முதுகில் தானே போயிருக்கு. அப்படியே பூவெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஹீரோ பற்றி பயங்கரமாக திட்டிட்டு இருக்கா. இந்த ஆள் ஏன் தான் இப்படி இருக்கான், அவனுடைய மனசில் என் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி ஓப்பனாக சொன்னாதான் என்னவா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே உட்காந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய அப்பா கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கான். அப்பா நம்ம இதுக்கு மேலேயும் அந்த கிம்முக்கு வந்து பயந்துட்டு இருக்க கூடாதுப்பா, நம்ம அவனுக்கு பயப்பட தான் அவன் இன்னும் ஏறி போயிட்டே இருக்கான். நம்ம ஒரு நாட்டுடைய ராஜா, இதுக்கு மேலேயும் நம்ம அவனுக்கு அடிபணிச்சு போகக்கூடாது. தயவு செஞ்சு இந்த ஒரு டைம் மட்டும் நீங்கள் என் கூட நில்லுங்கப்பா, அவன் சொல்கிற எதுவுமே நீங்கள் கேட்காதீங்க, அவனுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் அதை கேட்குறாரு. பட் அவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ பேசுகிறத பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது. இந்த ஒரு டைம் நீ சொல்கிறத நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், உனக்காக நான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறேன், ஆனால் மறுபடியும் நம்ம பக்கத்துலேருந்து எந்தவித உயிரும் போகாமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஹீரோ தைரியமாக பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு இதெல்லாமே மாற்றுறாங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபியான்சே மாதிரி, அதாவது கல்யாணம் பண்ண ஒய்ஃப் கிடையாது, பட் கல்யாணம் பண்ண போகிற ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாடி கடைசியாக எப்படியோ ஹீரோனுடைய மனசை மாற்றிக்கிட்டு இந்த அளவுக்காவது அவன் பக்கத்தில் என்னை கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அப்படியே அவள் வெளியெலாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். பரவாயில்லையே ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்ட்டு. அப்போ திடீர்னு நம்ம குண்டு அசிஸ்டன்ட் ஓடி வரான். அரசே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அப்படின்னு கேட்கும்போது நீங்க என் கையோட வாங்க நான் உங்களை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போறான். அதுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இப்போ கடைசியா அந்த பணிப்பெண்களோட லீடர் அவங்கள தூக்கில் தொங்க விட்டுருப்பான்ல அந்த கிம்ம. ஸோ அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பாம்பு பூச்சி இது எல்லாத்தையுமே கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னா இவங்க தான் ஆக்சுவலாக அந்த விஷப்பறவைக்கு சாப்பாடும் போட்டுட்டு இருந்திருக்காங்க போல அந்த ஸ்னேக் கண்டஸ்ட் கிட்ட இருந்து. அப்படின்னா அந்த மாஸ்க் கேலும் இவங்க தான் இந்த சாப்பாடை அந்த விஷப்பறவைக்கு கொடுத்துட்டு இருந்தது இவங்க தான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு விஷயமும்
ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்கும்போது அவனை கடத்தி கொண்டு போயிட்டு குழந்தை பிறக்க முடியாத மாதிரி விஷயத்தை ஊத்த ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப அதுல இருந்து அவங்க எல்லாரையுமே அடிச்சு நம்ம ஹீரோ தூக்கி போட்டு வந்திருப்பான். பட் இருந்தாலும் அன்னைக்கு அந்த லேடி இவனை கூட்டு போன இடம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய குகை மாதிரி இருந்திருக்கும். ஒருவேளை அந்த இடத்துல தான் அந்த விஷப்பறவை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போயிடுறான். போய் பார்க்கும்போது இவங்க நினைச்ச மாதிரியே தான் அந்த இடத்துல அந்த விஷப்பறவை இருக்கு. ஆனா அந்த உண்மையான விஷப்பறவை கிடையாது, அதோடைய சின்ன குட்டி தான் இருக்கு. இது குட்டியை பார்த்தாலே பயமா இருக்குது, அந்த பெரிய விஷப்பறவை அப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க எல்லாருமே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. கட்பனா இப்ப இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் கேலை தான் காட்டுறாங்க. என்னடா இது அப்படின்னா அந்த பனிப்பெண்களோட லீடர் அந்த மாஸ்க் கேல் கிடையாதா அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த இடத்துல தோணுது. அப்போ உடனே இப்ப அந்த மாஸ்க் கேல் நம்ம கிம்ம பார்த்து என்ன சொல்றானா, நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டேன்யா. அந்த லாக் புக்லயும் போயிட்டு சரியான டேட் அப்போ டைம் அப்போ அந்த பனிப்பெண்களுடைய லீடர் வெளியே போன மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவளுடைய இடத்துல நான் என்னோட மாஸ்கையும் வச்சிருக்கேன். பிளஸ் அந்த விஷப்பறவைக்கு தேவையான பாம்பு தவளை இது எல்லாத்தையுமே நான் வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு அந்த மாஸ்க் கேல் அந்த பனிப்பெண்களோட லீடர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாமே கரெக்டா போகுது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம கிம் அப்படியே கீழே இறங்கி வரான் கத்தி எடுத்துக்கிட்டு. சரி ஓகே, இதுக்கு மேல நீ மாட்ட மாட்டேன், ஆனா எப்படி உன்னை பத்தின விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் அவ ஒரு விஷயத்தை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா அந்த ஸ்னேக் ஹண்டர்ஸோட வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அப்பாவையும் பையனையும் கொண்டுட்டு அந்த அம்மாவை மட்டும் விட்டுட்டு வந்திருப்பாள்ல. அந்த டைம்ல இவ கூட பவுச் மாதிரி இருக்கக்கூடிய ஒன்றை வந்து கீழே போட்டு வந்திருப்பா. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க, நான் என்னோட பவுச் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம அந்த லேடியையும் நான் விட்டுட்டு வந்திருக்க கூடாது, அவளையும் நான் அங்கேயே கொண்டிருக்கணும், இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இவ கதறிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அந்த கிம்மோ இதுக்கு மேலே நீ மாட்டக்கூடாது, அப்படி மாட்டினு வச்சுக்கோயேன் உன் அம்மா என்கிட்ட தானே இருக்கா, அவளை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்படின்னா இவளையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான் போல அவளுடைய அம்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஸோ அதனால தான் இந்த மாஸ்க் கேலும் விருப்பமே இல்லாமல் இவன் சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த மாஸ்க் கேலை பற்றி நம்ம ஆளுங்களுக்கு தெரிய வந்த விதமே வேற. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அந்த விஷப்பறவை வித்த வணிகர் பையனை வச்சு தானே அந்த டிராயிங்கே வரைஞ்சிருப்பாங்க, அந்த மாஸ்கோட டிராயிங்கை. ஸோ அது மூலமாக தான் அவங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வணிகரோட பையன்கிட்ட தான் வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அந்த பையனால இவங்க லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், பட் அவங்கள மாதிரி பேச முடியாது. அவனுடைய லாங்குவேஜில் தான் வேற மாதிரி பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இப்போ அவங்ககிட்ட என்ன கேட்குறானா, இந்த மாதிரி அந்த தாய் பறவையை வந்து கண்டுபிடிக்கணும், அந்த விஷப்பறவையோட குட்டி எங்க கிட்ட இருக்கு, ஆனால் அதோட தாய் எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏதோ ஒன்று சொல்றான். ஆனால் என்ன சொல்றான்னு ஒன்றுமே புரியல. அப்போ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம குண்டு அசிஸ்டன்ட்டும் ஷிமோ வந்து நம்ம ஹீரோவை தான் பார்க்குறாங்க. இதுக்காக என்ன பார்க்குறீங்க அப்படின் போது, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த பையன் பேசும்போது அவன் லாங்குவேஜை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பேசுனீங்கல்ல, இப்போ ஏன் சைலண்டாக இருக்கீங்க அப்படின் போது, ஓ அது ஹீரோயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீ இப்போ வந்து அந்த லாங்குவேஜ் எல்லாம் பேச வேணாம், எங்கள் லாங்குவேஜில் நீ எழுதி காட்டுவல்ல அந்த மாதிரி எழுதி காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவனும் எழுதி காட்டுறான் நம்ம ஹீரோ கேட்ட கேள்விக்கு. அப்போ அதை படித்து பார்க்கறது மூலமாக நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷப்பறவையோட குட்டியை இவங்க இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது மூலமாக அந்த விஷப்பறவைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இன்னும் அதிகமாகும். அதனால தான் இப்படி பிரித்து வைப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி தான் வைப்பாங்க அந்த மாதிரி பிரித்து வச்சாலும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறான். கட் பண்ணா இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அன்றைக்கே என்ன அரசே சொன்னீங்க, உங்கள் 2 பேரோட உடம்பும் பழையபடி மாறிடுச்சுன்னா நீங்கள் அவளை என்கிட்டயே கொடுத்துட்றேன்னு தானே சொன்னீங்க, இப்போ எதுக்காக அவளை உங்களோட ஃபியான்ஸின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்திலே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க நான் எல்லாத்தையுமே காரணமாக தான் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஹீரோயின் என் பக்கத்தில் இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. அவள் என்னை விட்டு தள்ளி போயிட்டானா அவள் சேஃபாக இருக்காளா இல்லையா அப்படின்றத என்னால் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என் பக்கத்தில் இருக்க வரைக்கும் நான் சேஃபாக பார்த்துப்பேன், என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கிம் போயிட்டு இருக்கும்போது அவனை மாதிரியே மந்திரியாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ என்ன ஏன் நடந்துட்டு இருக்குதுங்க, ராஜாவுக்கு உங்கள் பொண்ணு தானே பேசியிருக்குது, அப்படி இருக்கும்போது இப்போ ராஜா இதுக்காக வேற ஒரு பொண்ணை அவருக்கு ஃபியான்சியாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கிம்மை ஏற்றி விடுற மாதிரி பேசும்போது கிம்மோ அதை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிட்டு நீங்கள் தான் இப்போ புதுசாக அவருக்கு சேர்ந்த ஃபியான்சியாவா அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு இந்த பக்கம் விஷயம் தெரிய வருது, ஹீரோயினை கிம் வந்து பார்க்குறாரு அப்படின்ட்டு. ஸோ உடனே ஹீரோ அடிச்சு பிடிச்சி இந்த இடத்துக்கு வரான். ஹீரோயினுக்கு மறுபடியும் குழந்தை பிறக்காத மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு ஐட்டம்லாம் உத்து பார்க்குறான். அதுலேருந்து நம்ம ஹீரோயின் எதுவுமே சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சிட்டு என்னாச்சு எதுக்காக நீங்கள் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, எதை பற்றியும் கேட்காத ஒழுங்காக இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னன்னு சொல்லுங்க அப்படின்போது போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவன் கத்தி விட்டு அவளை தள்ளியும் விடுறான். அதுக்கப்புறம் அவளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கஷ்டத்தோடய அங்கேருந்து நடந்து போகும்போது, நீங்கள் எதுக்காக இப்போ இவ்வளோ ஃபியான்ஸாவெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என் பொண்ணை தானே கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக நான் உங்கள் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இப்போதைக்கு நான் சும்மா தான் இவளை என் கூட வச்சிருக்கேன், இவளை நான் ராணியாலாம் ஆக்க போகிறது கிடையாது, ராணி ஆக போகிறது உங்கள் பொண்ணு தான், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இவன் என் உயிரை காப்பாற்றினா அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இவளை என் கூட வச்சிருக்கேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கிம்மோ அது சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பட் இங்கே நம்ம ஹீரோ பேசின எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து கேட்டிருப்பா, அவளுக்கு மனசே உடஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு, கிம்மை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் சும்மா இப்போ என்னை வந்து யூஸ் பண்ணுறாரு போல, அதுக்கப்புறம் என்னை தூக்கி போட்டுருவாரு, இவர் என்னை கல்யாணம்லாம் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகத்தோடு இருக்கும்போது ஹீரோவும் அந்த பக்கம் வரான். வந்துட்டு
என்னாச்சு ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க, என்ன கல்யாணம் பண்ண மாட்டீங்களா நீங்கள், நான் உங்களுக்கு வேற மாதிரி தானே அப்படின்னு சொல்லும்போது என்ன உளறிட்டு இருக்கா, இப்போ நான் அவர்கிட்ட பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு அவனால் தான் உன் உயிருக்கே பிரச்சனை வரப்போகுது, அவங்ககிட்டே போயிட்டு நான் தான் உன்னை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ண மாட்டான், நான் சும்மா தான் சொன்னேன் எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் சரி அந்த பறவையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா விஷப்பறவை அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு மாதிரி திட்டி விட்டுறான். இங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் நீ வராத, அதான் நம்ம 2 பேரோட உடம்பும் மாறிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், என் வேலையில் வந்து மூக்கு நுழைக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கா, இவன் ஏன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட நல்லதுக்கு தான் பண்ணுறான், அவள் இந்த கிம்மோடைய விஷயத்தில் வந்து தலையிட்டானா அவளுடைய உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.